அடுத்து தனுசு ராசிக்காரர்களோட எதிர்காலம், அவங்கள சுற்றி உள்ள விஷயங்கள் ஸ்பெஷல். தனுசு ராசிக்காரங்களோட நிகழ்காலம்னு சொல்லுங்கள். எதிர்காலத்தை பற்றி நம்ம அப்புறமா தான் பேச போகிறோம். நிகழ்காலம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, அவங்கள சுற்றி என்ன இருக்குங்கிறத பற்றி பார்த்துட்டோம்னா, வகையில் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வீட்டு பக்கத்துலேயே கல்லறை அல்லது சர்ச்சு இவங்க வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். பலி கொடுக்குற ஒரு கோயில் இவங்க வீட்டு பக்கம், காளியாத்தா மாரியாத்தா அந்த மாதிரி பலி, முனீஸ்வரன் அந்த மாதிரிலாம் யார் உக்ர தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உக்ர தெய்வங்கள் இவங்க வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க போர் வீரர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் ஜிம் இருக்கும், அல்லது சிலம்பம் சொல்லித்தர்றவங்க வாத்தியார் இருப்பாங்க. இவங்க தன்னை உடலை மனதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற சென்டர்ஸ் இவங்க வீட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். போர் ஆயத்தம் மாதிரி அந்த மாதிரி இவங்க பார்க்கில், அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி உடலை வலிமை செய். இவங்க வீட்டு பக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, அந்த துப்பாக்கி தொழிற்சாலை மாதிரிலாம் இருக்குது பாருங்கள், பீரங்கி தொழிற்சாலை, அந்த மாதிரிலாம் வந்து பெரிய ப்ரொஃபஷனலான கம்பெனிஸ் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். பிராண்டடான ஸ்கூல் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். பிராண்டு தனுசு ராசிக்காரங்கனாலே பிராண்டு இவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுமாதிரி யுத்தராசின்னு பேர். இவங்க வந்து ஃபிட்னஸ் கருவிகள் விற்கிற கடை இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் கருவிகள் பண்ணுற கடை இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங் அந்த மாதிரிலாம் க்ளவுஸ் விற்கிற கடை, இந்த டென்னிஸ் பாலுக்கு விளையாடுற கடை, உடம்பு வலிமை ஃபிட்னஸ் இதை சார்ந்த விஷயங்கள். குருனாலே ஃபினான்சியர்னு சொல்லுவாங்க. இப்போ தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் படிப்புகளை பைத்தியம். 98 மார்க் எடுத்தால் பத்தாது, இவங்களுக்கு 100 மார்க் எடுக்கணும். அது பெரிய அவமரியாதை இவங்களுக்கு. 98 தானே எடுத்தேன், இல்லை பரீட்சை பரவாயில்லையே, காம்படிஷனில் ஜெயிச்சிட்டிங்களே, செகண்ட் ப்ரைஸ் தானே, ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒன்றும் இல்லையே, ஃபஸ்ட் ப்ரைஸ் இன்னொருத்த வாங்கிட்டான் அப்படிமா, அது போய் சீரியஸாக எடுத்துப்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஐஏஎஸ் ஆகிற அத்தனை பேர் இவங்க தான், ஐபிஎஸ் ஆகிற அத்தனை பேர் இவங்க தான். 6 கோல்டு மெடல், 6 சப்ஜெக்டில் 6 கோல்டு மெடல் வாங்கினாலும் இவங்க பசி தீராது. இவங்க தொடர்ந்து கோல்டு மெடலுக்காகவே பிறந்த கழுத்து அது. இவங்க அப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து வேலை டீச்சிங் பண்ணுறவங்க இவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்க இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, நர்சிங் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அம்மாவாலேயே நிறைய கஷ்டப்படுவாங்க. அவங்க அம்மா லைஃப் சரியாக இருக்காது, அதை நினச்சி வருத்தப்பட்டு இவங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் வேலைக்கு போகிற இடத்துல இதே தான். மிதுன நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், அதே தான் தனுசுக்கு பாருங்கள். 7 கூடையவன் புதன், அதே புதன் 10 கூடையவன். அப்போ என்ன, வேலை பார்க்குற இடத்துல லவ் வரும். பெரும்பாலும் அந்த லவ் உருப்படுறதில்லை. பெரும்பாலும் அந்த லவ் 10 பேருக்கு தெரிஞ்சு வேலை பார்க்குற இடத்துல சீச்சின்னு ஆகிடும். அப்படி லவ் வந்தாலும் அது கல்யாணத்தில் போய் முடிவதில்லை. அப்படி முடிந்தாலும் அது விவாகரத்தில் முடிகிறது. ஏப்பா, பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களும் டைவர்ஸ் ராசிக்காரர்கள் தான் முதல் திருமணம் இவங்களுக்கு சரி. பெரும்பாலும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி. இவங்க குழந்தைய எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க தனுசு ராசிக்காரங்க குழந்தைய ஜப்பான் மொழி படிக்க வைக்கிறது, குங்பூக்கு அது படிக்க வைக்கிறது, குத்துச்சண்டை படிக்க வைக்கிறதுன்னு குழந்தைய ரொம்ப பிஸியாக வச்சுருப்பாங்க. இவங்களும் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. குழந்தையும் அவங்களோட பெரிய அட்டாச்சிவெல்லாம் இருக்காது. ஏன்னா 5 கூடையவனே 12 கூடையவனாக இருக்கிறான். அதனால் குழந்தை அவங்கள ரொம்பலாம் லவ் பண்ணாது. அம்மா வந்து ஒரு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி தான். இந்த மாதிரி அம்மா வந்து நல்ல ட்ரைனர், அவ்வளோதான், அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி தனுசு பூரா வந்து தனுசு நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதி மினிஸ்டர்கள்லாம் பிஏவாக இருப்பாங்க. இவங்களை கூட வச்சுருக்கிறது ஒரு ஆஞ்சநேயரை கூட வச்சுருக்கிற மாதிரி. எங்கே போனாலும் அண்ணன் வராரு, பாடி கேட்ஸ் கிளியரிங், அந்த மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ணனை கம்ஃபர்ட்டாக வச்சுருப்பாங்க. தனுசு மூலம். தனுசு பூராடம் இதுவரை பார்த்திங்கன்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சீட்டு பிடிக்கிறது, சீட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் இவங்களுக்கு தான் தனுசு பூராடம். தனுசு உத்திராடம் வந்து பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடியது. தனுசு உத்திராடம் இதெல்லாம் இவர்களுடைய குணங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சகோதரர்களும் சரியாக அமைவதில்லை. கூட பிறந்தவங்க அங்காளி பங்காளி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க, இவங்கெல்லாம் அக்கா தங்கையாக இருந்தால் அவங்கெல்லாம் சரியாக செட் ஆகிறதில்ல. தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாபில் தான் இருப்பாங்க, 100க்கு 90 பேர். இவங்க தாத்தா காலத்திலே சொத்தெல்லாம் விற்றுருப்பாங்க. இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்களை பற்றி ஒரு புக்கே எழுதலாம். இவர்கள் குருவுடைய பெரும்பாலும் மாம்ச விரும்பிகளாக இருக்க மாட்டாங்க, பெரும்பாலும் சைவ விரும்பிகளாக இருப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சாரமான விஷயங்களோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இவங்களுக்கு வீட்டில் என்னென்ன விஷயங்கள் வைக்கலாங்கிறத நம்ம டிவைன் தமிழ் சேனலோட நீங்கள் இணைந்திருப்பீங்க. கமெண்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த கமெண்ட்டில் ஆமாம் சார் கரெக்டாக நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, முதல் திருமணம் அப்படி ஆச்சு எல்லாம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்த பதிவுகளில் இதை விட மாபெரும் வெற்றியை நீங்கள் கொடுக்கணும்.